மற்றொரு அண்மை செய்தி, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 12,000 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அன்புமணி புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 12,000 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், உயிர்காக்கும் துறையை சாகடிப்பதுதான் திமுகவின் சாதனையா எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக தொடங்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய 400 இளநிலை உறைவிட மருத்துவர்களை இடமாற்றம் செய்து பிற மருத்துவமனைகளில் பணி நிரவல் முறையிலே நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இளநிலை உறைவிட மருத்துவர்களை ஆள்குறைப்பு செய்யும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்பட்ட புதிய மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர் பணியிடங்களை உடனடியாக உருவாக்கி அந்த பணியிடங்களில் தகுதியான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் எனவும், மேலும் இதுவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உடனடியாக மருத்துவமனைகளை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் மருத்துவமனைகள் வந்தால்தான் பொதுமக்களுக்கு தேவையான அந்த வசதிகள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த மருத்துவர்களை பணியிட மாற்றம் செய்யக்கூடிய அந்த முடிவை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.